எது எப்படியோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனைக்குள்ள ஆமி மொய்தீன், புலனாய்வு பிரிவு கலில், அதே போல் போலீஸ் பாய்ஸ் போன்றவங்க இருக்கலாம். யோசனையோடு இருங்க. ராஜபக்ஷ குடும்பம்னு லேசு பாசான சாமா இல்லை. எப்படியாவது எந்த வழியிலையாவது ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை தக்க வைக்கணும், ஆட்சிக்குள்ளே இருந்து வரணும், ஆட்டம் காட்டணும், சமூகங்களை பிரச்சனைக்குள்ளே தள்ளணும் அப்படின்ற தேவைக்குள்ளே இருப்பாங்க. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாராம். புத்தகத்துடைய பேர் வந்து த கான்ஸ்பிரசி, சதி. இவர் இருந்த காலத்தில் எக்கச்சக்கமான சதிகளை சந்திச்சிட்டாராம். சதியுடைய மொத்த அடையாளமே இந்த கோட்டாபய ராஜபக்ஷ தான். இது வந்து தேர்தலுடைய காலம், தேர்தல் நெருங்கி வருவது. அப்போ நாங்கள் மக்களை கொஞ்சம் முட்டாளாக்கி முன்னுக்கு வர்றதுக்குரிய வேலை திட்டங்களை பண்ணணும். அதுக்காக புதிய டிசைனில் இவருடைய வருகை. நம்பிடாதீங்க, அடுத்த சதி வலைய பின்றாங்க. இப்போ அதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கடுத்து கேள்விப்படுவது பெசில் ராஜபக்ஷ வந்து இறங்கிட்டாராம். அமோக வரவேற்பான், அந்த அளவுக்கு சாதனை பண்ணினவர். நீங்கள் வாங்க, வந்தால் தான் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாசமாக போயிருந்த நாடு நாசமாக்கிட்டு தான் நாட்டை விட்டு ஓடி போனார். ஓடி போய் இந்த புத்தகம் மாதிரியே இன்னொரு சதியை பின்னி கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கத்தில் கூட எடுத்துடாதீங்க, உங்களுக்கு நிம்மதி போயிடும். இந்த 2 பேருடைய கதையை ஒரு பக்கமாக வச்சுட்டு பார்க்க, ராஜபக்ஷ குடும்பம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கை நடத்துகிறாங்களாம். ரொம்ப ரகசியமானதான், ரொம்ப முக்கியமான கதைகள் அதில் பேசப்படுதான். அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நோம்புடைய காலம் வந்தால் எங்களுக்கு எப்போவுமே கிரீஸ் சேர்க்காமல் மறக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலுக்குள்ளே நுழையணும்னு சொல்லி 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு தேர்தலை மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்து கொஞ்ச காலத்திலேயே அடுத்த சதியை எப்படி பின்னலாம் அப்படின்ற இடத்துக்கு போனாங்க. பெல் பொட்டிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோட பெரிய ஒரு தொடர்பை வச்சு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு பில்லாவை உருவாக்கணுன்ற தேவைக்குள்ளே இறங்கினாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜஹரான் ஹாஷிம். நீங்கள் யாரும் ஜஹரான் ஹாஷிமை மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பெரிய ஒரு பாடத்தை அவர் கற்பித்து கொடுத்துட்டு போனார். அந்த பாடம் இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு தொடர்ந்து பேசும் பொருளாக மாறி நிற்கும். ஏன்னா எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பின்னுக்கு ஜஹரான் ஹாஷிமுடைய எடுத்துக்காட்டு இருந்து வருது. நான் எத்தனையோ பிரச்சனைகளை தொடர்ந்து பார்த்து வந்தேன். இந்த அத்தனை பிரச்சனைக்கு பின்னிக்கையும் இந்த ஜஹரான் ஹாஷிமுடைய டீச்சிங் இருந்து வருது. அந்த அளவுக்கு அவர் ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறார். இந்த ஜஹரான் ஹாஷிமை உருவாக்கினது இந்த ராஜபக்ஷ குடும்பம். அதிலே முக்கியமாக இந்த கோட்டாபய ராஜபக்ஷ யாரும் மறந்துடாது. இப்போ இந்த ராஜபக்ஷ குடும்பத்தை பூசுறதுக்கு ஒரு முஸ்லீம் டீமை உருவாக்கி விட்டு இருக்கிறாங்க. முட்டாளாகிறாங்க. இப்போ தேர்தலுடைய காலம் நெருங்கிருச்சு, கண்டிப்பாக ஒரு தேர்தல் வரதான் போகுது. அப்போ நாங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய குறிக்கோள் வந்து முஸ்லீம்களை பிரச்சனைக்குள்ளே தள்ளி அழகு பார்க்கறது. இப்போ எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு பொதுபல சேனாவை வச்சு முஸ்லீம்களை உசுப்பேத்து ரணகலமாக்கி விட்டாங்க. ஆனால் இப்போ முஸ்லீம்களுக்குள்ளே பல பொதுபலைகளை உருவாக்கி விட்டு இருக்கிறாங்க. அது உங்கள் பார்வைக்குள்ளே விளங்காது. நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் கவனிப்பாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி சுதாரிச்சு நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் நெருங்கி கொண்டு போகிறோம். முஸ்லீம் தமிழர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்குரிய திட்டத்தை இவங்க தீட்டி வராங்க. அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் உள்ள வாக்குகளை இவங்க பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். நாங்கள் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கொண்டு தரோம்னு சொல்லி ஒரு புதிய கதையை உருவாக்கி விடுவாங்க. மாட்டிக்கொள்ளாதீங்க. ஜஹரான் ஹாஷிமுடைய தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பல நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்க, ரொம்ப பேர் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தவங்களில் கொஞ்சம் பேருக்கு வந்து வழக்கு தொடர் கதையாகவே போய்கொண்டிருக்கு. அப்போ அவங்கள பற்றின ஒரு பார்வையை நீங்கள் வைக்கணுன்ற தேவை வராது. ஆனால் ஜஹரான் வழக்கிலிருந்து விடுவிச்சு சிலவங்களை விடுதலை கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஆமி மொய்தீன் எடுத்துக்கொள்வோமே. ஆமி மொய்தீன் சொல்லக்கூடிய நபர் வந்து ஜஹரானுக்கு 2வது தலைவர்னு பேசப்பட்டுச்சு. ஜஹரானுடைய கூட்டத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாருன்னு பேசப்பட்டுச்சு. பாசிக்குடால பிரின்ஸ் காசிநாதனுக்கு சொந்தமான நிலத்தில் கைது செய்யப்பட்டார்னு சொல்லப்பட்டுச்சு. சுமார் 8 ஏக்கர் கடலோர பகுதியில் உள்ள நிலம். இந்த நிலம் வந்து இப்போ வந்து ஒரு 8-10 கோடி ரூபா பொறுமதி. அந்த இடத்துல அவர் மாற்றப்படும் போது ஆர்மி யூனிஃபார்ம், ஏர்கன், அது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான சட்டவிரோத பொருள்கள் மாற்றப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்த இராணுவ பிரிவு கைப்பற்றலை. ஆனால் பள்ளிவாசல்களை அரசுடைமை ஆக்கினாங்க. அதை பற்றி யாருமே கேட்கல. ஆமி மொய்தீன் கைது செய்யப்பட்ட இடத்த மட்டும் விட்டு வச்சாங்க. அதே மாதிரி ஆமி மொய்தீன் விடுதலை பெற்று வந்து எனக்கு அநியாயம் நடந்துருச்சு, நான் கஷ்டத்தில் விழுந்துட்டேன், எனக்கு வாழ வழி இல்லை, போக இடம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, கூட்டாளி மாதிரி இல்லை, எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட கூட பேசினாங்க. ஆனால் இப்போ தேடி பார்த்தா ஆமி மொய்தீனை வச்சு ஒரு பெரிய வேலை ஒன்றை செய்கிறதுக்குரிய ஆயுதங்களில் எங்களுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு இருக்குதான்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வந்திருக்குது. அதை நீங்கள் ஒன்றும் தேடி பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா எதுவும் இல்லை, போக வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுப்பு இல்லை,
நண்பர்கள் இல்லை, சொந்த பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன ஆமி மொய்தீன் இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நகை கடையில் 50 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கிறாரு. பெரிய ஒரு மாற்றம் அவருக்குள்ள இப்போ இருந்து வருதுதான். பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி இருந்து வருதுதான். பல இராணுவ அதிகாரிகள் வந்து அவரை பாசிக்கூடால சந்திச்சுட்டு போகிறாங்களாம். இப்போ ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாராம் கடலோர பகுதியில் பாசிக்கூடாவில். அதை சுற்றி சிசிடிவி போட்டு வச்சிருக்குதான். ஒரு சிங்கள குடும்பம் கூட அதுக்குள்ளே இருந்து வருதுதான், அந்த லேண்டை பாதுகாக்கிறது. அந்த லேண்டுக்குள்ளே தான் இப்போ ஆமி மொய்தீன் இருந்து வாராங்க. இப்போ ஆமி மொய்தீனை யார் சந்திக்க வாரா, எங்கால் அவருக்கு பணம் வந்துச்சு, எங்கால் அவருக்கு இந்த அளவுக்கு செல்வம் வந்துச்சு, எப்படி அவருடைய பயணங்கள் இந்த அளவுக்கு விரிவடைஞ்சு, யாருடைய பார்வை அவருடைய மேலே வீசாமல் போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்றத இராணுவ புலனாய்வு பிரிவில் நாட்டுக்காக செயல்படக்கூடிய சிலர் இருந்தால் தேடி பார்க்கணும். ஜஹ்ரானுடைய கூட்டம் கூட அந்த காலத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. அதை பார்க்காம விட்டது தான் எங்கள் நாடு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளே தள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த ஆமி மொய்தீன் சொல்லக்கூடிய இந்த நபரை பார்க்காம விட்டுட்டாங்கன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு சில நேரங்களில் இந்த ஆமி மொய்தீன் அவரை சார்ந்த கூட்டத்தை பயன்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ரொம்ப சுதாரிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஆமி மொய்தீனுக்கு பிள்ளையானுடைய மச்சான் வரன்னு சொல்லுவாங்க, அவருடைய நெருக்கமான ஒரு தொடர்பு இப்போ இருக்குதான். பிள்ளையாண்டு சொல்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள். ஜஹரான் உருவாகிறதுக்கு முக்கியமாக செயல்பட்ட நபர்னு சொல்லி பேசப்பட்டு, நான் சொல்லலை, ஆசாத் மௌலானா போன வருஷம் ஈஸ்டர் சண்டே அன்னைக்கே தான் வெளியிடுறாரு ஒரு பெரிய கதையை. அந்த கதையில் வந்து பிள்ளையானை பற்றி தான் அடுக்கடுக்காக அவர் சொல்லி கொண்டு வந்தார். அந்த கதையில் இன்னொருத்தர பேரையும் சொன்னார். அவர் தான் வந்து ஓட்டமாவாடி மீரா லெப்ப கலீல். இந்த மீரா லெப்ப கலீல்னு சொல்லக்கூடியவர் முன்னாள் எல்டிடியில் இருந்தார்னு சொல்லப்படுவது. அதே மாதிரி இப்போ புலனாய்வு பிரிவோட வேலை செஞ்சு கொண்டு வரான்னு கூட சொல்லப்படுது. புலனாய்வு பிரிவு கலீல்னு தான் மக்களுக்கு இடையில் அவர் ரொம்ப பிரபல்யமாக பேசப்படுமா. இந்த கலீலுடைய பேரும் அன்னைக்கு ஆசாத் மௌலானாவால் அடிபட்டுச்சு. இந்த கலீலை பற்றின பார்வையும் கொஞ்சம் திருப்பிக்கோங்க. இவரையும் சில நேரங்களில் எதிர்கால தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யார் யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றது நீங்களே கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த புலனாய்வு பிரிவு கலீலோட யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறீங்களோ கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் அப்பாவிகள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கடுத்து ஒரு ஊடகவியலாளர் பேசுகிறாரு, லண்டனில் தஞ்சமடைஞ்சிருக்கக்கூடிய போலீஸ் பாய்ஸ். இந்த போலீஸ் பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த உடனே பல தடவைகளில் பல இடங்களில் பேசப்பட்ட ஒரு பெயர். இவர் தான் ஜஹரானுடைய காட்ஃபாதர்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இந்த போலீஸ் பாய்ஸ் வந்து ஒரு பாதாள உலக கோஷ்டியை கிழக்கு மாகாணத்தில் தயார் செஞ்சு கொண்டு வராராம். அதால் எதிர்காலத்தில் பெரிய ஒரு பாதிப்பு வருமா. அப்போ எங்கே போகுது எங்கள் சமூகம், எந்த இடத்துக்கு எங்கள் சமூகம் தள்ளப்படுது, யார் இவங்களை வச்சு காய் நகர்த்துறது, யாருக்காக இவங்க செயல்படுறாங்க. ஆமி மொய்தீன், புலனாய்வு பிரிவு கலீல், போலீஸ் பாய்ஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய பேர் வந்து பெரிய அளவில் இப்போ அந்தரங்கமாக பேசப்பட்டு வருது. இவங்க 3 பேரை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவங்க சமூகத்தை சட்டியில் வைக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்கிறவங்க இல்லை, செய்ய வைக்கிறவங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி ஜஹரான் வழக்கில் விடுதலை செய்யப்பட்டவங்க யார் யார் அப்படின்ற ஒரு கணக்கையும் போட்டுக்கோங்க கிழக்கு மக்களே. ஏன்னா நீங்கள் தான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும். இவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ தெரியும், எதை செஞ்சாலும் கொஞ்சம் உள்ளே போய் வெளியில் வந்துடுறாங்க. ஜஹரான் குண்டு வெடிப்படியே உள்ளே போனவங்க இதுக்கு அடுத்தடுத்து செய்ய போகிற கேஸில் சும்மா வந்துடுவாங்க. அவங்களுக்கு பணமும் கிடைக்கும், உள்ளுக்கு நல்ல சொகுசான வாழ்க்கையும் கிடைக்கும், அழகாக போய் அழகாக வருவாங்க, அழகாக வாழுவாங்க, நெஞ்ச நிமித்தி நடப்பாங்க. உங்களை துக்கத்தில் போட்டுட்டு அவங்க நெஞ்ச நிமித்தி நடப்பாங்க, நீங்கள் துக்கத்தில் இருக்க வரும், நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும். ஜஹரான் செஞ்சுட்டு போனது எங்களுக்கு ஒரு பெரிய பாடம். எத்தனை பேர் இதால் பிரச்சனைக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. எங்கள் சமூகம் அப்படியே தலை குனிஞ்சிச்சு. அடுத்த ஒரு பிரச்சனையை எங்களால் தோளில் சுமக்க முடியாது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு அடுத்து சொல்லப்போனால் காத்தாங்குடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுமார் 30 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே கைது செய்யப்படுறாங்க. சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அது ஒரு விளையாட்டான், 304ன்னு சொல்கிறாங்க. இது வளம சவாரியா. இவங்க வந்து வளமையாக விளையாடுவாங்களாம். அதில் தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள், புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொள்வாங்களாம். பலரும் அதை வரவேற்கிறாங்களாம். உண்மையிலேயுமே நானும் அதை பற்றி தெரிஞ்சு கொண்டோன்னே எனக்கு என்னடா இது புதிய கதையாக இருக்குது. பல்லு குச்சா இருக்கட்டும், இல்லை ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், தேடி பார்த்து எங்களுடைய உலமாக்கள் ஹலால் சான்றிதழை கொடுக்கக்கூடியவங்க சூதாட்டத்துக்கு எப்படி ஹலால் கொடுத்தாங்க. 304 இருக்கட்டும், இல்லை 504 இருக்கட்டும், இல்லை 604 இருக்கட்டும்,
எப்படியா இருந்தாலும் அது ஒரு சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை எப்படி அனுமதிச்சாங்க? சம்மேளனம் எப்படி இவங்களுக்காக வக்காலத்து வாங்க போலீஸுக்கு போச்சு? நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. சூதாட்டம் அனுமதிக்கப்பட்டதா? இல்லை இதை சாதாரண கிரிக்கெட், ஃபுட்பால், ரகர் இது போன்ற விளையாட்டோட ஒப்பிட்டு எங்களுக்கு பார்க்க முடியுமா? முடியாது. சூதாட்டம் தானே. இந்த சூதாட்டத்தை ஒரு பக்கத்தில் வைப்போம். சூதாட்டம் நடக்கக்கூடிய இடத்துல ஜஹ்ரான் வழக்கில் நெருக்கமாக சம்பந்தப்பட்ட 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு என்ன வேலை இருக்கிறதுக்குள்ள? இந்த 4 பேருக்கு என்ன வேலை இருக்கிறதுக்குள்ள? இந்த 4 பேர்லாம் முக்கியமாக ஜஹ்ரானுடைய மச்சான் இருந்திருக்காரு, நியாஸ்ன்னு சொல்கிறவர். அன்னைக்கு தொத்த பபாவை இருந்தவர் இன்னைக்கு பெரிய அளவில் நெஞ்ச நிமித்தி நடக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்னத்துக்கு அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே போய் போடுறாங்க? என்ன தேவை இருக்குது? இவங்களை விடுவிக்கிறதுக்கு ஹிஸ்புல்லாவுடைய டீம் பெரிய அளவில் செயல்படுது. சியாமன் வாராரு, மெம்பர்ஸ்மார் வாராங்க, அவங்க வாராங்க, சம்மேளனத்தால் வாராங்க. இவங்களை விடுவிக்கலைன்னு சொன்ன நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்றாங்க. எனக்கு இதை கேள்விப்பட்ட உடனே அலியார் ஜங்ஷனில் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்குள்ளே வந்துச்சு. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய கூட்டம் இந்த பிரச்சனைக்குள்ளே மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே இன்னும் யோசிக்க வச்சுச்சேங்க. என்னென்னு சொன்னால், ஹிஸ்புல்லான்னு சொல்கிறது லேசுப்பட்ட சாமா இல்லை. மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அப்படியே சின்ன பின்னமாகி போயிடம் இல்லாமல் திரும்ப போய் எஸ்எல்எம்சியில் பூந்து கொண்டவர். இப்போ அவர் வேறொரு பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எல்டிடி காலத்தில் ஏழாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சதாம் ஹுசேன் கிராமத்துக்குள்ளே வாழ்ந்த மக்களுக்குள்ள பீதியை உருவாக்க இருட்டில் போய் நின்று பெட்டிக் சாரத்தோட வானத்தில் களவுல வெடி வச்சு எல்டிடி வெடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை உண்டு பண்ணவர். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணவர். அப்போ சில நேரங்கள் இந்த 30 பேரை அவரே போட்டு கொடுத்துட்டு அவர் கூட்டத்தை அனுப்பி நாங்கள் மீட்டெடுக்கிறோம், அப்போ தான் எங்களுக்கு 30,000 வாக்கு வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாரோ தெரியல. அதனால் ஹிஸ்புல்லாவை பற்றியும் இந்த கிழக்கு மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருங்க. ஹிஸ்புல்லா உங்களை வச்சு உங்களை பகடக்காயாக்கி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வார். சதாம் ஹுசேன் கிராமத்தையும் பெட்டிக் சாரத்தையும் வானத்தை பார்த்து வெடி வச்சதையும் சந்திரிகா அம்மையாரையும் கொஞ்சம் ஞாபகம் ஊட்டி பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு பின்னுக்கும் சில நேரங்களில் ஹிஸ்புல்லா இருப்பார். ஹிஸ்புல்லா சில நேரங்களில் போட்டு கொடுத்துருப்பார். அதனால் கொஞ்சம் யோசனையோடு இருங்க. எது எப்படியோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனைக்குள்ளே ஆமி மொய்தீன், புலனாய்வு பிரிவு கலில், அதே போல் போலீஸ் பாய்ஸ் போன்றவங்க இருக்கலாம். யோசனையோடு இருங்க. ராஜபக்ஷ குடும்பம்னு லேசு பாசான சாமா இல்லை. எப்படியாவது எந்த வழியிலையாவது ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை தக்க வைக்கணும், ஆட்சிக்குள்ளே இருந்து வரணும், ஆட்டம் காட்டணும், சமூகங்களை பிரச்சனைக்குள்ளே தள்ளணும் அப்படின்ற தேவைக்குள்ளே இருப்பாங்க. போலீஸுக்கு குற்றவாளிகள் தேவை, ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகள் தேவை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை மட்டும்தான் தேவை. அல்லாஹ் யாப்பேரை நேர்வழிப்படுத்தணும். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.